ஆர்ப்பாட்டம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் விரட்டியடி விரட்டியடி காட்டு பன்றிகளை விரட்டியடி காப்பாற்று காப்பாற்று விவசாயிகளை காப்பாற்று நம்ம விவசாயிகளை போற்றி வணங்குவோம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்படுற விவசாயி இந்த கஷ்டப்படுற பந்தல்குடியில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷமாவே இந்த பன்றிகள் தொல்லை தாங்க முடியல. விவசாயிகள் எவ்வளவோ போராடியும் பார்த்தாச்சு, அதுக்குண்டான எல்லா வேலையும் பண்ணி பார்த்தாச்சு, கட்டுப்படுத்த முடியல. அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வனவிலங்கு, இதை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. வனவிலங்குனா வளத்தில் இருக்கணும், இது காட்டில் இருக்குது. ஒரு விவசாயி தனியாக நடந்து போக முடியல, காட்டுக்கு போனால் அந்த ஆள் உயிரோடு திரும்பி வர முடியாது. அந்தளவுக்கு பன்றிகள் தொல்லை பந்தல்குடி மட்டும் கிடையாது, பந்தல்குடியை சார்ந்து இருக்கிற ஊர்களில் எல்லாமே பன்றிகள் தொல்லை தாங்க முடியல. ஒரு நாளைக்கு 1 இருக்குது, மறுநாளைக்கு 100 வருது. அதனால் அந்த பன்றிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அது அரசாங்க கவனத்துக்கு போகணும். உங்கள் பேர்? சுப்ராஜ். என் பேர் செல்வராஜ். நான் ஒரு விவசாயி. எங்கள் பந்தல்குடி கிராமத்தை சுற்றியுள்ள எல்லா ஏரியாவும் இந்த பன்றி தொல்லை, மான் தொல்லை ஒவ்வொரு நாளைக்கு அதிகரிச்சுட்டே போகுது. இதனுடைய விளைவு பயிர் சேதம் எது இருந்தாலும் மக்காச்சோளம், சோளம், கம்பு, பருத்தி எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. நாங்கள் விவசாயிகள் அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் செஞ்சு எங்களால் ஒன்றும் முடியலை. இதுக்கு ஆமத்தான் காடுகளில் அதாவது ஃபாரஸ்ட்டில் திரிய வேண்டிய பொருள் பன்றி நகரத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குள்ள ஊருக்குள்ளே வந்துடும். எங்களுக்கு உயிருக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்குது. இது போக கவர்மெண்ட் எந்த ஒரு நிவாரணமும் எங்களை கவனிக்கலை. இதே இருக்க பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா நிவாரணம் வந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு உங்களால் நிவாரணம் தர முடியும், எங்களை தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்த்து விட்டுருங்க. நாங்கள் அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கோம், நல்ல முறை உழைக்கிறோம். எங்களுக்கு இந்த பன்றியை கவர்மெண்ட் உடனே ஒழிக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்து பஸ் மறியல் கண்டிப்பாக உண்டு. இது அரசாங்கத்துக்கு கவன ஈர்ப்பு கொண்டு வரோம். நன்றி, வணக்கம். என் பேர் ஆர்முக பெருமாள், பந்தல்குடி விவசாயி. கலெக்டர் ஆஃபீஸில் 2 முறை மனு கொடுத்துருக்கோம். இதை பற்றி மந்திரிகிட்டையும் எங்கள் பந்தல்குடியில் பஞ்சாயத்து போர்டில் வச்சு மனு கொடுத்தோம். இதை பற்றி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவில்லை. எங்கள் ஆட்கள் தயார் நடந்து காட்டு பக்கம் போக இல்லை, பயமாக இருக்குது. விவசாயத்தை நாசம் பண்ணது அதிகாரிகள் கண்டுகொள்ள இல்லை. இதனால் எங்களுக்கு நல்ல முறையில் விவசாயத்துக்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் செவிசாயிச்சு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்போம். இல்லைன்னா மற்ற அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் பசுமையில் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டோம். என் பேர் ஆர்முக பெருமாள் சார். பேர் செல்வராஜ். நான் பந்தல்குடி பயிர் காவல் கமிட்டி தலைவர். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னால் கலெக்டரேட்லேயும் எல்லா இடத்துலையும் சுற்றி கொண்டு மனு எல்லாத்தையும் கொடுத்தோம். சுற்றிப்பட்டி ஆளு பூரா அந்த குட்டியானில் எல்லாம் போய் கலெக்டரேட்டுக்கு போனோம். போய் அவங்க அந்த வாப்புன்னு தட்டி கழிச்சிக்கிட்டே வராங்க. அதனால் நாங்கள் இன்னி தாக்கு பிடிக்க முடியாது. எங்களுக்கு உயிருக்கு நீ ஆபத்து வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் விவசாயத்தை ஏற்று கவர்மெண்ட்டு நிவாரணம் உடனே கொடுக்கணும். இல்லை அப்படின்னா பசுமைக்கு கண்டிப்பான முறையில் காவல் கமிட்டியும் டாய்லெட் சங்க உரிமையாளர்கள் சார்பாகவும் மறியல் பண்ணப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது.